கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய பார்வை திருப்புவோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். எல்லாம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. அந்த 17ஆவது வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். இன்னொரு தடவை வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடக்க ரெடியா இருக்கிறீங்களா? நடந்து திரிய ரெடியா இருக்கிறீங்களா? ஆமாம், ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை ஆண்டவர் ஆபிராமுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ எழுந்து. அப்புறம் என்ன சொல்கிறாரு? தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் 4 செயல்கள் இடம்பெற்றிருக்கிறது. வினைகள், ஆக்ஷன்ஸ், 4 ஆக்ஷன்ஸ். முதலாவது எழுந்து, இரண்டாவது அனலைஸ் பண்ணுறது, நீளமும் அகலும் எம்மட்டோ அது தெரிஞ்சாதான் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்குரிய அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு வரும். அடுத்தது 3வது காரியம், 4வது காரியம் என்னன்னா நடந்து திரிய வேண்டும். நடந்து திரிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்ன இந்த வார்த்தையை மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் பார்வைக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். இந்த வெளிச்சம் நமக்கு வேண்டும். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால் முன்னேறி செல்ல முடியாது. நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நம்மால் சந்திக்க முடியாது. வார்த்தை தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்கணும், ஆண்டவரே எந்த நிலையிலிருந்து நான் எழும்ப வேண்டும்? ஆபிராமுக்கு கர்த்தர் பேசும் பொழுது ஆரான் பட்டணத்தில் இருந்தார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிப்போமா? தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியுமாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். சரி, போதும். 31 இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபிராமுடைய தகப்பன் தேராகு இந்த கானானுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவனுடைய தரிசனம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆரான் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்துட்டாங்க. அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கானானுக்கு கொண்டு வர வேண்டியது தான் தரிசனம். இங்கே தேராகிட்ட பார்த்து பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆபிராம்கிட்ட நின்று பேசின மாதிரி சொன்ன மாதிரி எப்பா நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் ஒரு தற்செயலாக அவருடைய ஆசை
பொதுவாக அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தம்மை குறித்த அறிகிற அறிவை எல்லார் உள்ளத்திலையும் வச்சிருக்கிறார். எல்லாரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒரு சில நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார். அதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி தெரியாது. ஆனால் அவரை குறித்த அறிகிற அறிவை ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், அதை நான் உள்ளே வச்சிருக்கிறேன், அதை உள்ளே நான் வச்சிருக்கிறேன். அப்படி இந்த மனுஷன் இந்த கானானை நோக்கி வர ஒரு முயற்சி எடுக்கிறார். தேவனோடு கூட ஒரு சேர்ந்து ஒரு அனுபவம் வாழ வேண்டும் என்று சொல்லி கானான் என்று சொல்லும் பொழுது அவரோடு வாசம் பண்ணுகிற, அவரோடு கூட பிரவேசிக்கிற ஒரு அனுபவம், அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் எங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆரானில் நின்றுட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த ஆரானில் போட்ட ஸ்டாப்பு அவ்வளோதான். அந்த தரிசனம் காணாமல் போச்சு. அந்த ஆசை என்ன ஆயிடுச்சு? ஆமாம், நான் நல்லவனாக மாறணும், குடிக்கிறத விடணும், அப்புறம் என்னது சிகரெட்டை விடணும், நான் நல்ல மனுஷனாக இருக்கணும், குடும்பத்தில் ஒரு தலை நிமிர்ந்த ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு திங்கக்கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை காணாமல் போயிடும். அங்கே இருக்கிற நண்பர்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அவ்வளோதான், மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த ஆரான் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஸ்டாப் எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு கேட்டிங்கன்னா, மலைவாசிகள் அவ்வளோ சீக்கிரம் எழுப்ப முடியாது அந்த இடத்துல இருந்து. நீங்களும் நானும் ஊட்டியில் போய் எப்படியோ சமாளித்து இருந்துடலாம். பெட்ஷீட்டையும் போர்வையும் போத்திட்டு நல்லா ஆகாரங்களையும் சாப்பிட்டு நமக்கு அங்கே போய் சில்லுன்னு இருக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் மலையில் இருக்கிறவங்க கீழே வந்து வாசம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறான். அவன் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அத்லெட்டிக்ஸில் நல்லா, இங்கே ஈரோட்டில் நல்ல ஒரு பையன். ஸ்டேட் லெவல் மீட்டில் அவனை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஒரு மலை பிரதேசத்துக்கு, மணிப்பூர், ஷிலாங் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவனுக்கு நேஷ்னல் லெவலில் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸும் அந்த இடத்துல வரும். இங்கே நம்ம ஊரில் போடும்போது நிறைய தூரம் வீசினா, ஜாவலிங் த்ரோ, நல்லா அவனுக்கு நல்ல ஸ்டெமினா இருந்துச்சு. இப்போ மலையில் போய் அங்கே அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தும் போது மயக்கடிச்சு விழுந்துட்டான், மூச்சு விட முடியல, எப்பவும் வீசுகிற தூரம் அவனால் வீச முடியல. என்னாச்சு? இந்த மலை அந்த அனுபவம் இல்லாதனால அவனால் அங்கே போய் ஷைன் பண்ண முடியல. எப்போவுமே ரெகுலராக வீசுகிற அந்த ஜாவலிங் த்ரோ அந்த டிஸ்டன்ஸை விட ரொம்ப கம்மியாக வீசிட்டான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த அனுபவம் இல்லை. ஆனால் இதே இது அவங்கள கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டு பாருங்கள், என்னமா வேகமாக ஓடுவாங்க. அந்த இடத்துல அவர்கள் உருவாக்கப்பட்ட விதம் எல்லாம் ஃபுல்லாக மேடு தான். ஃபுல்லாக மேட்டில் ஓடி ஓடி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டெமினா இங்கே இருக்கிறவங்களோட அவங்களுக்கு ஜாஸ்தி. அவங்களால கீழே வந்து வசிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தான் ஆண்டவருடைய சத்தம் ஆபிராமை எழுப்புகிறது. ஆபிராமை எழுப்புகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆபிரகாமை எழுப்பின தேவன் உங்களையும் என்னையும் எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஒரு சொஃபஸ்டிகேட்டடான இடமா இருக்கலாம், அல்லது இதெல்லாம் மாறாது, இதெல்லாம் பழகி போச்சு. நீங்கள் வாசிங்களே, உங்களை மாதிரி தான் நாங்களும் எப்போவுமே வேதத்தை வாசிக்கும் போது அங்கே ஆபிராமன் தான் இருக்கும். ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்கும்? ஆபிரகாமன் போட்டு வாசிச்சிரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம மனசில், நம்ம உள்ளத்தில், நம்ம வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்கிறது மாறாமல் அப்படியே இருக்கும். நான் அவங்களை குற்றப்படுத்த சொல்லலை, அந்த மாதிரி நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஏராளமானது இருக்கிறது. இந்த ஆரான்லேயே இருந்து என்னாச்சுன்னா அப்படியே தேராக லைஃப் முடிஞ்சிருச்சு. ஆபிரகாமும் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, நீ ஆரானில் இருப்பது என்னுடைய தரிசனம் அல்ல, நீ கானானுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய தரிசனமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னை தேவன் அவனுக்கு காண்பிக்கிறார். அவனோடு வந்து பேசுகிறார். ஆரான் என்று சொல்லும் பொழுது மலைவாசிகள், பிரகாசம் மூட்டப்பட்ட நிலை, ஒரு பாதுகாப்பான நிலை, ஒரு சௌகரியமான ஒரு நிலை, தெரிந்த ஒரு நிலை, ஒரு நல்ல ஒரு அனுபவம். சீஷர்கள் 3 பேர் இயேசுவோடு கூட மறுரூப மலையின் மீது ஏறுகிறார்கள். அங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு? என்ன ஒரு அனுபவம், இங்கே கூடாரத்தை போட்டுடலாம், இங்கே இருந்துடலாம். இந்த அனுபவம் வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் இந்த தரிசனமும் இந்த பாதுகாப்பும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, கீழே நமக்காக தேவைகளோடு அநேக மக்கள் உண்டு, அவர்களுக்கு நாம் போய் அற்புதம் செய்ய வேண்டும்.
அவர்களை அந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆரான் என்று சொல்லும் பொழுது ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை, ஒரு சௌகரியமான ஒரு நிலை, ஒரு நல்ல ஒரு லைஃப். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா 12:1 வாசிங்களே. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆரானிலிருந்து ஆபிராம் எழும்புகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆரான்களிலிருந்து நாம் கடந்து மம்ரேக்கு இறங்கி வர வேண்டும். அவர் அங்கிருந்து கீழே வர இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா 6வது வசனத்தில் சொல்றார், ஆபிராம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்தில் கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் அந்த வசனத்தில் 4 செயல்களை நமக்கு காண்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் அவர் விட்டுட்டு எழும்பி வரார். ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு ரகசியங்கள் இருக்கிறது. அதை நான் பின்பு வரும்போது காண்பிக்கிறேன். முதலாவது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிலிருந்தெல்லாம் எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதிலிருந்து நாம் எழும்பி வர வேண்டும். நம்முடைய பெருமையான நிலைகளிலிருந்து, நம்முடைய குணாதிசயங்கள்லிருந்து, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கைகள்லிருந்து, இப்படி ஏராளமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இதை தாண்டி வந்தால் மட்டும்தான் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அதை தருவேன். அவர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதம் பெரிய ஒரு ஆசீர்வாதம், அது கணக்கிட முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் நான் எழும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, அதன் நீளமும் அகலமும் எம்மட்டோ. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்த அந்த ஞானம், அதை நான் எவ்வளவு அனலைஸ் பண்ணுறேன், அதை நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறேன், என்னோட அவர் பேசுகிற அந்த உறவை குறித்து, அந்த ஆழத்தை குறித்து, அந்த நீளத்தை குறித்து, அந்த அன்பின் அகலம், இதனுடைய அனலைசிங் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விரிவடைகிறதா? இன்றைக்கி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், சபைக்கு வர்றோம், ஆனால் இதை உட்காந்து அனலைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஐயா, இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த அனலைஸ் பண்ணும்போது தான், அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்போது தான், அதை குறித்து கூர்ந்து கவனிக்கும் போது தான், நான் எங்கே உட்காந்துருக்கிறேன், நான் எங்கே எழும்பணும். இல்லைனாட்டி உங்கள் கண்ணுக்கு ஆபிராம் மட்டும்தான் தெரிவார், உங்கள் கண்ணுக்கு தாவீது மட்டும்தான் தெரிவார், உங்கள் கண்ணுக்கு சாலமோன் மட்டும்தான் தெரிவார். அந்த சாலமோனுக்குள்ளே இருந்து ஒரு கிறிஸ்து என்னை மீட்க ரொம்ப ஆசையாக இருக்கிறாரு, ஒரு வெளிச்சத்தை எனக்கு காட்டுறாரு அப்படிங்கிற ரகசியம் எனக்கு தெரியாது. இந்த அனலைசிங் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? 3வது காரியம், நடந்து திரிகிறவனாக நான் இருக்கிறேனா? எத்தனை பேர் உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் வாக்கிங் போகிறீங்க? யாராவது வாக்கிங் போகிறீங்களா? வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ், பரவாயில்ல. பின்னாடி 2 பேர், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. வாக்கிங் போகும்போது எல்லாருமே போகணும். நீங்கள் எல்லாருமே வேலை செய்கிறீங்க, அதனால் பிரச்சனை இல்லை, ஸ்தோத்திரம். இந்த வாக்கிங் போகும்போது பொதுவாக மக்கள் தெரிந்தெடுக்கிற டைம் மத்தியானம் 1 மணி to 2 மணி நினைக்கிறீங்களா? ஆமாம், யாரும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஓடிட்டு ஒடியாந்துடணும். ஆமாம், சாயந்தரம் வெயில் அடங்கினதுக்கப்புறம் அப்படி இந்த குளிர் காற்று 6 to 7 இப்படி தான் இது பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி சொல்கிறார், வாக்கிங் இல்லை, இது நடந்து திரிய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரனுக்கு வெயிலும் தெரியாது, குளிரும் தெரியாது, அவனுக்கு என்ன கிடைச்சா போதும், காசு கிடைச்சா போதும், அவனுக்கு தெரியாது. பைத்தியக்காரனுக்கு தெரியாது, டே இந்த நேரத்தில் போய் வெளியே போனால் சுள்ளுன்னு வெயில் அடிக்க என்னைக்காவது அவன் யோசிச்சிருக்கிறானா? மொட்டை வெயிலில் அந்த டிராஃபிக் சிக்னல் நின்று கேட்கும் போது யோசிச்சிருக்கானா? நமக்கு தான் யோசிப்போம்.
இந்த திரிதல் என்கின்ற அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கேட்டீங்கன்னா, அன்லிமிட்டெட், இப்பதான் அப்பதான் அப்படிப்பட்ட நிலையை தாண்டி எப்பவுமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க, நம்ம சேர்ந்து வாசிப்போம். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இந்த இடத்துல இவர் சொல்ற அந்த வார்த்தையின் நிறைவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள, there should be an unlimited love towards God. தேவன் இடத்துல ஒரு அளவு கொண்ட அன்பு இல்லை. இதை செஞ்சீங்கன்னா நானும் செய்வேன், இப்படி பண்ணீங்கன்னா நானும் வருவேன், இதை கொடுத்தீங்கன்னா நானும் செய்வேன். இல்லை, இங்கே அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருவதற்கு இயேசுவின் மேல் இருந்த ஒரு காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமை. 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் இருந்தாதான் கணக்கு இல்லாமல் யோசிப்பீங்க. இல்லைனாட்டி ஒரு கணக்கு போட்டுருவோம், எனது காலையில் இன்னைக்குரிய ஜபத்தை முடிச்சாச்சு, இன்னைக்குரிய வேலையை முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த அபிஷேகம் இருக்கும்போது கணக்கெல்லாம் இருக்காது. அவர் சொல்கிறத அப்படி கப்புன்னு பிடிச்சிப்போம். இதுக்காக ஜோம் பண்ணு, இந்த நேரத்தில் இதை பண்ணு. திடீர் நைட்டு எழுப்பி விடுவார். நைட்டு தூக்க வரலாம், நம்ம என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு வேறு ஏதாவது தூங்குறதுக்குரிய வழியை பார்த்துட்டு திரும்ப படுத்துருவோம். அவர் எழுப்புறதே ஏதாவது ஜோம் பண்ணணும், ஏதாவது எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுப்புறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாகுது, அதுக்கப்புறம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவர் பலன் கொடுத்து உங்களை ஜோம் பண்ண வைப்பார். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு திரிகிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவும் நடந்து திரிஞ்சிருக்கிறார். அதனால தான் நம்மளையும் சொல்கிறாரு, உங்கள் வேலை என்னன்னு நடக்கிறது மட்டும் இல்லை, நடந்து திரியணும், என்னை போல் நன்மை செய்யணும், என்னை போல் அபிஷேகத்தோடு நீங்கள் எல்லாரையும் சந்திக்கணும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வாக்கு தத்தத்தினுடைய ஒரு 3 பகுதியை நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த வார்த்தைகளை மட்டும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, முதலாவது காரியம், இந்த 13வது அதிகாரம் 17வது வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் உங்கள் பைபிளு எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த வசனத்தை சத்தம் போட்டு வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும் பொழுது ஆபிரகாம் எந்த இடத்துல இருந்தார்? ஆபிராம் எந்த இடத்துல இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தோம்ல 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 6வது வசனத்தில் மோரே என்கின்ற பட்டணம். 13ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை ஆண்டவர் பேசும் பொழுது ஆபிரகாம் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த வசனம் இருக்கு. எந்த இடத்துல ஆண்டவர் தன்னை முதலில் சந்தித்தாரோ, அல்லது எந்த இடத்துல ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொண்டாரோ, அந்த இடத்துக்கு திரும்பவும் போறார். அதே இடத்துக்கு திரும்பவும் போகும் பொழுது அங்கே வாசம் பண்ணும்போது இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தை பேசப்பட்ட சொல்லப்பட்ட இடம் மோரே. எல்லாம் சொல்லுங்க, மோரே. ஆரான் அப்படின்னா மலைவாசி, ஒரு பாதுகாப்பான ஒரு இடம், ஒரு நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவம், ஒரு சேஃபான, ஒரு வளர்வதற்கேற்ற. இப்போ மோரே அப்படின்னு சொல்லும் பொழுது வழிகாட்டுகிற ஒரு இடம். ஒன் ஹூ கிவ்ஸ் த டிரெக்ஷன். மோரே அப்படின்னா வழிகாட்டுகிற ஒரு இடம். ஆசிரியர், வில்லாளர், வழி நடத்துகிறவர், ஒரு செழிப்புக்கு நேராக என்னை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன்னு சொல்லுகிறவர் எனக்கு அதுக்குரிய வழியையும் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ அவர் சும்மா சொல்லலை, என்னை கொண்டு போய் என்னை உட்கார வச்சு, என்னை வளர வச்சு, என்னை பெருக வச்சு, என்னை செழிக்க வைக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு தான் அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க, உங்களை
நேசிக்கிற தேவன் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என்ன செய்ய போகிறேன், இந்த மாதத்தில் எப்படி செய்ய போகிறேன், ஒரு நெருக்கம், ஒரு காற்று, ஒரு புயல் என்னை நோக்கி வருகிறது, இதை எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி எதிர்கொள்ள போகிறேன். அவர் சொல்கிறார், நீ எழுந்து தேசத்தின் நீல மகளம் எம்மட்டோ நடந்து திரி, நான் உனக்கு அதை தருவேன். ஹல்லேலூயா. மோரே என்று சொல்லும் பொழுது ஒன் ஹூ கிவ்ஸ் தி டைரக்ஷன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு வழி நடத்துதலை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த வழி நடத்துதல் எப்படிப்பட்ட நடத்துதல், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத விளக்கப்படுத்தி சொல்லுவதற்கு வாசிங்க நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதே இடத்துல தான் கிதியோன் நின்றுகிட்டு இருக்கிறார். அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு இறங்கினார்கள். மீதியானியருடைய பாளையம் அவர்களுக்கு வடக்கே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, சரி, இப்போ இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிற இந்த கிதியோன் நிற்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆபிராம் ஆண்டவரிடத்தில் பெற்ற நீ எழுந்து நடந்து திரிப்பா நான் உனக்கு தருவேன்னு சொன்ன அதே இடத்துல இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறார். இப்போ இங்கே ஆண்டவர் ஒரு வழிகாட்டுதலை கிதியோனுக்கு கொடுக்கிறார். இந்த வழிகாட்டுதல் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் அப்படின்னும், இந்த வழிகாட்டுதலினுடைய தன்மை, எதுக்காக ஆண்டவர் இப்படி ஒரு வழிகாட்டுதலை கிதியோனுக்கு கொடுக்கணும், அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிற 2 காரியத்தை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கிதியோன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் யாரு? நியாயாதிபதி. இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியாயாதிபதி. சரி, அந்த நாட்களில் இவங்களுக்கு அப்புறம் தான் ராஜாக்கள்லாம் வராங்க. முதல்ல தனி நபர்கள் இருந்தாங்க. தனி நபர்களுக்கு அப்புறம் ஆண்டவர் இப்படிப்பட்ட நியாயாதிபதிகளை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். இந்த நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் ராஜாக்கள் வராங்க. சரி, இது மட்டும் இப்போதைக்கு போதும். இப்போ இந்த யாரை பற்றி பார்க்குறோம்? கிதியோன். இந்த கிதியோன் ஒரு இக்கட்டான நிலையில் நிற்கிறார். மீதியானியர்கள் 7 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சல்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுறாங்க. அவங்க போய் விதைப்பாங்க, அடுத்த ஒரு 2 வாரத்தில் 1 வாரத்தில் கனிகள்லாம் வந்துடும், போய் அறுவடை செய்யணும்னு போய் பார்ப்பாங்க. இந்த மீதியானியர்கள் வருவாங்க, பெரும் சேனையோடு வருவாங்க. அவங்க எடுத்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு போயிடுவான். ஏதோ அவன் எடுத்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு போனால் கூட பரவாயில்ல, அவன் வர்றதே எதுக்குன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணுறதுக்கு வா. இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் இந்த மனுஷனை அபிஷேகப்படுத்தி எடுத்து நிறுத்துறார். எதுக்காகனா ஜனங்களை ரட்சிப்பதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களை மீட்டெடுப்பதற்காக கிதியோனுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்ததை போல இன்றைக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு வழிகாட்டுதல் கிதியோனுக்கு உண்டாகிறது. அவர் சொல்றார், முதல்ல உன் கூட இருக்கிற ஜனங்கள், இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள், இவங்களை கொண்டு நான் இந்த அற்புதத்தை மீதியானியரை ஜெயிச்சன்னா இவங்க வாயிலிருந்து தப்பானதை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா 2வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவான். வழி நடத்துதல ஆண்டவர் கொடுப்பதின் முதல் நோக்கமே என்னன்னா, நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என் கை இல்லை, என் கையை விட பெரிய கை என்னை வழி நடத்துதுன்னு சொல்லி அவரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக
இப்படிப்பட்ட வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, தெளிவா சொல்றார். நம்ம ஆட்கள் சும்மா கொஞ்சம் ஒன்று ரெண்டு அதிகமாக தெரிஞ்சாவே நம்மளை கையில் பிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை 7 வருஷமாக போராடிட்டு இருந்ததை நான் இன்னைக்கு ஒரு ராத்திரியில் நான் செய்யும் போது இவன் என்ன சொல்லுவான்? என் கைதான் அது செஞ்சிச்சு, நான் எவ்வளோ பெரிய பலசாலி. இவன் அவனை உயர்த்த ஆரம்பிச்சிருவான். இவன் என்ன உயர்த்த மாட்டான், எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டான், மகிமையை கொடுக்க மாட்டான். வழிகாட்டுதலை ஆண்டவர் ஏன் கொடுக்குறாருன்னா, நல்லா கவனமாக கேளுங்க, வழிகாட்டுதலை ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கொடுப்பதின் அவசியம் என்னவென்றால், நான் கர்த்தரை ஆராதிக்கிற ஒருவனாக இருக்க வேண்டும், நான் கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 வருஷம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் 1 வருஷமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், இல்லை 10 வருஷமாக இருக்கலாம், அல்லது 40 வருஷம் பிரச்சனையாக இருக்கலாம். எவ்வளோ வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு வழிகாட்டுதல் ஆண்டவர் கொடுக்குறார். எதுக்காக கொடுக்குறாருன்னா, அவரை உயர்த்துவதற்காக அந்த வழிகாட்டுதலை நம்முடைய காதுகளில் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உன் கையில் இருக்கிற கூட்டம் பெருசு, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இவனை கொண்டு போய் நீ மீதியானவரோட சண்டை போட்டேன்னா இவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, என் கை இதை செஞ்சது சொல்லிடுவான். அதனால ஒரு வார்த்தையை சொல்ல, என்னன்னா, யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ, யாரெல்லாம் பயப்படுறவனோ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது 22,000 பேர் ஓடி போயிட்டான். எத்தனை பேர் போயிட்டாங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. இப்போ திரும்பவும் சொல்றார், திரும்பவும் கூட்டம் பெருசா இருக்குது, இன்னுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை கொண்டு வந்து தண்ணி குடிக்க வச்சு பாரு, யாரெல்லாம் நாய் நக்கி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடு, யாரெல்லாம் முழங்கால் போட்டு கையில் தண்ணி எடுத்து உறிஞ்சி கொடுக்குறாங்களோ அந்த 300 பேரை மட்டும் செலக்ட் பண்ணு. எத்தனை பேரை செலக்ட் பண்ணு? 300 பேரை மட்டும் செலக்ட் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோரே பட்டணத்தில் கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுத்த வழிகாட்டுதலை போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நின்று, மாறாதா, என்னை நினச்சி பார்க்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு உதவி கிடைக்காதா, என் தலை உயர்த்தப்படாதா, எனக்கு ஒரு விடுதலை வராதான்னு சொல்லி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிலைகளிலும் இப்படிப்பட்ட வழி நடத்துதல்கள் உண்டாக நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன்ட்ட ஆண்டவர் சொன்னதை போல, பயப்படுறவங்களை வீட்டுக்கு அனுப்பு, நாய் மாதிரி நக்கி கொடுக்குறவங்கள வீட்டுக்கு அனுப்பு, 300 பேர் மட்டும் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி வழி நடத்துதல்கள் உங்கள் காதுகளில் கேட்க வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்தலத்தில் அவரை ஆராதிப்பதற்கும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் நம்மை அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்னன்னா, வார்த்தை மட்டும் கிடைக்குது, வார்த்தையினுடைய வெளிச்சம் தான் வழி நடத்துதல். ஆண்டவர் பேசுறார், வசனம் தெரியும், ஆனால் வசனத்தின் வெளிச்சம் தெரிஞ்சாதான் வழி நடத்துதலை நம்மளால ருசிக்க முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொடுக்குறாரு, உணர்த்துறாரு, காது கேட்குது. இந்த வெளிச்சம் இல்லாதனால தான் 300 பேரை செலக்ட் பண்ண முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், திணறிட்டு இருக்கிறோம். நீங்கள் வர்றது பெருசல்ல, உள்ள வந்து உட்கார்றது பெருசல்ல, இந்த ஆராதனையில் பங்கு பெறுவது பெருசல்ல. ஐயா, அவர் பேசுறதும் பெருசல்ல, அவர் பேசினதின் வெளிச்சம் தெரிந்தால் ஒளியே என்னால் நடக்க முடியும், என்னால் வெற்றியை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்குறோம், யாருமே கேட்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கேட்டதின் வெளிச்சம் அறியாததினால் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாருனா, உங்களை ஒரு இடத்துல அலைய விடுறாருனா, உங்களை ஒரு இடத்துல அவமானப்படுத்த வைக்கிறாருனா, உங்கள் தலையை குனிய வைக்கிறாருனா, எவ்ரி டீட்டெயில்ஸ் ஹேஸ் அ மெசேஜ் டுவோர்ட்ஸ் யூ. அதுதான் வழி நடத்துதல். அதுதான் அது 2வது பகுதி. வாசிங்க 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் யோனத்தான் தாவீதுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறான். யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் நல்ல நண்பர்கள். அப்படியே ஆப்போசிட் யோனத்தானுடைய தகப்பன் சவுல்.
சவுல் வந்து தாவீதை பார்த்தாருன்னா எரிஞ்சு எரிஞ்சு பேசுவார், அவனை கொலை செய்யணும் ரொம்ப துடிப்பார். இவர் வந்து அப்படியே ஆப்போசிட், இவனை எப்படியாவது வாழ வைக்கணும், இவன் எப்படியாவது என் கூடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பன், ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ நிலைமை மாறிடுச்சு, காரியம் கையை மீறி போயிருச்சு. சவுல் எப்படியாவது தாவீதை கொலை செய்யணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இதை கண்டறிந்து கொள்வதற்கு அநேக சமயம் வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு ஒன்றும் விளங்காதில்லை. திடீர்னு ஒரு வீண் செலவு வரும், வந்த உடனே நம்ம என்ன நினச்சிருப்போம், ஐயோ நம்ம தசம பாகம் சரியாக கொடுக்கல போல, நம்ம என்ன பண்ணல, நம்ம சரியாக ஜோமன்ல போல அப்படின்னு நீங்கள் எதோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடி தேவன் ஒரு விளக்கத்தை வச்சிருக்கிறார். அதுதான் அந்த வழிகாட்டுதல். இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வருவதற்கு, அதை கண்டறிந்து கொள்வதற்கு யோனத்தான் ஒரு வழிகாட்டுதலை தாவீதுக்கு காண்பிக்கிறார். என்ன சொல்கிறார்னா, நாளைக்கு ஒரு செயல் நடக்கும், நீ தூரத்தில் நின்று பார்க்கணும். நான் ஏற்றி வில்லை எரிய போகிறேன், நான் வீச போகிற இந்த இழுத்து விட போகிற வில், அது போய் விழுகிற இடத்துல அது முன்னாடி விழுந்துச்சுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், அது பின்னாடி விழுந்துச்சுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். நீ அதை பார்த்து புரிஞ்சுக்கணும், எங்கள் அப்பா உன்னை நேசிக்கிறாரா இல்லை எங்கள் அப்பா உன்னை கொலை செய்யணும்னு துடிக்கிறாரா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ ஆரம்பி. அந்த பகுதியை மட்டும் நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்திலிருந்து, யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்ததை போல அவனை சிநேகித்தான். பின் யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீங்க உட்கார வேண்டிய இடம் காலியாக இருக்குமே ஆனால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடக்கும்போது 3ஆம் நாளிலே நீங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையிலே உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்தில் கிடக்கிறது, அவைகளை கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும். அப்பொழுது ஒன்றும் இல்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லது அப்புறம் விழுந்துச்சுன்னா, தாண்டி போய் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பக்கமே வராதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடி இந்த மாதிரி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு மறந்து போகாது. இப்புறத்தில் விழுந்துச்சுன்னா சமாதானம் உள்ள வரலாம், அப்படிக்கா தள்ளி விழுந்துச்சுன்னா வரவே வராதீங்க, பிரச்சனை தாவீது, உனக்கு இந்த நாளில் பாதுகாப்பு இல்லை, இது உன்னுடைய வளர்ச்சியின் காலம் இல்லை, நீ மறைந்து வாழ வேண்டும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, இப்புறமா அப்புறமான்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்து அடி வாங்கி ஒன்றுமில்லாமல் போயிடுறேன். மோரே என்பது வழிகாட்டுகிற இடம். இந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு அசைவும் நம்முடைய வாழ்க்கையை அறிந்து யாரை வெளியே கொண்டு போகணும், யாரை கூட கொண்டு வரணும், எங்கே நிற்கணும், மறைஞ்சிருக்கணுமா மறையக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக பேசுகிற வழிகாட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது ஒரு நபர் அவனை விட்டு வெளியே செல்லுகிறார். அது வரைக்கும் இந்த பிரயாணத்தில் அவரோடு 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 வசனம் அப்படி தான் சொல்லுது, ஆபிரகாமோடு கூட வந்த லோத், ஆபிரகாம் கூட வந்த லோத், கூட வந்த லோத், கூட வந்த லோத். அவனுக்கு பெரிய அடையாளம் இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு ஏதுவானதா அல்லது வீழ்ச்சிக்கு காரணமானதா என்பதை மோரே என்று சொல்லப்படுகிற விசேஷித்த வழிகாட்டுதல் உங்களுக்கும் எனக்கும் இல்லை என்றால் கடைசி வரைக்கும் ஆறான்லே இருந்துருவோம், அல்லது கடைசி வரைக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக மட்டும் இருந்து விடுவோம். 3வது ஒரு இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் கொண்டு செல்ல விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய இடத்தை பெயர்த்து கொண்டு பெயர்சேபாவுக்கு போனான். அந்த இடத்துல மூணாவது இடத்தை குறித்து சொல்லும்போது மம்ரேயின் சமபூமிக்கு வருகிறான். அங்கே போகும்போது தான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டதனுடைய முக்கியமான நோக்கம், இந்த மாதத்தில் அவர் செய்ய விரும்புகிற ஒரு முக்கியமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அசைவுக்கு உங்களுக்கு கண்டறிய முடியுதா? உங்களால் அறிந்து கொள்ள முடியுதா? அறிந்து செயல்பட முடிகிறதா? ஆண்டவர் இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துருளும்படியாக நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிற நபர்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், இது எனக்கு தேவையானதா அல்லது இது என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதா? இவர்கள் எனக்கு தேவையானவர்களா அல்லது இவர்கள் என்னை விட்டு செல்ல வேண்டுமா அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு காண்பிக்க வேண்டுமென்றால் வார்த்தையை மட்டும் பார்த்தா போதாது, வார்த்தையினுடைய வெளிச்சத்தை பார்த்தால் மட்டும்தான் நான் அதை கண்டறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஐயோ அவன் நம்மளை நம்பி வந்திருக்கிறான். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவி என்ன சொல்றாள் அதன்படி செய். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த இஸ்மவேல் என் பிள்ளையாயிட்டான், எப்படி ஆண்டவரே என்ன செய்யறது? ஒரு சிலதை வெளியே அனுப்புனா மட்டும்தான் மேன்மைகளை பார்க்க முடியும். இல்லை நாட்டி அவர் சொல்கிறார், நடந்து திரின்னு சொல்கிறார், அப்போ தான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம எழும்பிடுறோம். ஏன் நடக்க முடியலன்னா இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நம்மளை நெருக்கி இருக்கிறதுனால. கிதியோனுக்கு பெருங்கூட்டம், அந்த கூட்டத்துக்குடைய சிந்தனைகள் வித்தியாசமான சிந்தனைகள். ஆண்டவர் அவங்களையெல்லாம் செப்பரேட் பண்ணிட்டார். ஆண்டவர் சின்ன கூட்டமாயிருச்சு, இது எப்படி? இதுதான் எனக்கு வேணும், இதுதான், இதை வச்சு தான் நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய யோசனைகளை, நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் செப்பரேட் பண்ணி பிரித்தெடுத்து, இதுதான் அந்த மோரையில் நடக்குது. அந்த மோரையில் நடக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. அவர் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக நம்மை வழிநடத்தி செல்ல விரும்புகிறார். நல்ல ஒரு ஆசிரியராக, நல்ல ஒரு வழிகாட்டியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படுவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். வார்த்தையை மட்டுமல்ல, வார்த்தையின் வெளிச்சத்தை கண்டறிந்து கொள்ள நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோனத்தான் எப்படி தாவீதை பாதுகாத்தானோ, எப்படி கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு சரியான ஒரு வழிநடத்துதலை கொடுத்து மீதியானரை மேற்கொள்வதற்கு உதவி செய்தாரோ, அதை காட்டிலும் பெரிய தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து வெற்றிகளை காண செய்ய உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வாங்க ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிப்போம். 17 இருந்தே வாசிங்க. எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்போ ஆரானை தாண்டியாச்சு, மோரேவை தாண்டியாச்சு. இப்போ இந்த சத்தம் ஆபிரகாமை எங்கு கொண்டு செல்ல விரும்புகிறது என்று பார்க்கும் பொழுது மம்ரே. எல்லாம் சொல்லுங்க, மம்ரே. சத்தமா சொல்லுங்க, மம்ரே. மம்ரே என்று சொல்லும் பொழுது, மம்ரே அப்படின்னு சொல்லும்போது ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கிற ஒரு இடம், ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு இடம், ஒரு ஆண்மைக்குரிய தகுதியை உண்டு பண்ணுகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் கிளம்பும் போது எத்தனை வயசு? 75 வயசு. இப்போ மம்ரேக்கு வரும்போது இந்த இடத்துல இவர் சொல்கிற தகுதிகள்லாம் பார்க்கும்போது, அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் அந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நினச்சி பாருங்க, சரீரம் செத்து போச்சு, அவனுடைய வாழ்க்கையே செத்து போச்சு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கே தெரியாமல் உள்ள ஆண்டவர் ஒரு பலனை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். அதுதான் இந்த மம்ரே. அதுதான் இந்த மம்ரே. இந்த மம்ரே அவனுக்குள்ள ஒரு சரீர தகுதியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். சரீரம் ஒரு பக்கம் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு செத்ததாக இருந்தாலும், அவர் சொல்லுவதை கேட்டு நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, செத்து போன சரீரத்தில் ஒரு உயிர் வருது, ஒரு பலன் வருது, ஒரு ஆரோக்கியம் வருது. இந்த ஆரோக்கியம் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நமக்காக சாபமாகி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சரீரம் செத்து போனது சாபம். சரீரம் செயல்படாமல் இருக்கிறது சாபத்தின் அடையாளம். ஆண்டவர் உருவாக்கும் போது அப்படி உருவாக்கல. இந்த விழுந்து போன உழுவோம், இந்த விழுந்து போன உலகத்தின் கிரியைகள் சரீரத்தை மடங்கடித்து சரீரத்தை செயலிழக்க செய்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு தடையாக இருக்குமாயின், நீங்களும் நான் அவர் சொல்றதை கேட்டு ஆராதிக்கும் போது என்ன நடக்கும்னா, மம்ரேவை போல இடம் உங்களை என்னை உருவாக்க தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரம் செத்து போச்சு, சரீரத்தினுடைய தகுதிகள் செத்து போச்சு, இது சாபம். ஆனால் நீங்களும் நான் அவருடைய சத்தத்தை கேட்டு ஆராதிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் எழும்பும் பொழுது, கர்த்தர் என்னுடைய சரீரத்தை உயிரடைய செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்படி என்ன ஆபிரகாமுக்கு உண்டாச்சு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் இந்த மம்ரேக்கு வந்ததுனால, இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்டு மம்ரே என்று சொல்லப்படுகிற அவருடைய ஸ்தலத்தில் வந்து நிற்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஆண்டவர் தேடி வருவதற்கு அந்த செயல் ஒரு காரணமாக அமை. உங்களை சுற்றி இருக்கிறவங்க தேவனை ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க. யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கேளுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆண்டவரை ஆராதிக்கணும்னு விரும்புகிறீங்களா? ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் உண்டா? உங்க மூலமா 4 பேர் ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கணும்னு ஆசை இருக்குதா? அப்ப எழுந்து மம்ரேக்கு வாங்க. சொல்லுங்க, அப்ப எழுந்து மம்ரேக்கு வாங்க. இந்த மம்ரேக்கு வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? உன்னை சுற்றி இருக்கிறவன் எல்லாரும் உன் கூட சேர்ந்து தேவனுக்காக யுத்தம் செய்வான். அதுதான் இங்க நடக்குது. ஆபிரகாம் சாதாரண ஒரு நபர். ஆபிராம் சாதாரண நபர். இவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு பக்கம் நடக்கிறதுனால உள்ள இருக்கிற சரீரம் மாற்றம் அடையுது. இவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறதுனால சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் மாறும். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டு நடக்கும்போது உள்ள இருக்கிற சரீரத்திலையும் மாற்றம் வரும். சத்தத்தை கேட்டு நடக்கிறதுனால சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலையும் மாற்றம். இப்போ தன்னுடைய சகோதரன் சோதோம் கோமாராவில் இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 5 ராஜாக்கு 3 ராஜாக்கு சண்டை. அந்த சண்டையில் நிறைய ராஜாக்கள் இருக்கிற அந்த இடத்துல வெற்றி அவங்களுக்கு போயிடுச்சு. முதல் வசனத்தை 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது தெளிவாக தெரியும். செனேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும், எலையாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய இவங்க 4 பேர். அடுத்தது அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேரோவோடும், கொமாராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும், செமோபியாமின் ராஜாவாகிய செமேபரோடும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்புக்கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள்.
இவர்கள் 12 வருஷம் கெதலா கோமேரை சேவித்து 13 வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். 14ஆம் வருஷத்தில் கெதலா கோமேரும் அவனோடு கூட இருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோ கர்னாயிமிலே இருந்த ரெப்பாயிமரும் காமிலே இருந்த சுசியரையும் சாவே கீரியாத்தீமிலே இருந்த ஏமியரையும் சேயீர் மலையில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்பரான் மட்டும் முறியடித்து திரும்பி காத்தேஷ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடு அனைத்தையும் அத்சாத்சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயிமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சீத்திம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமோரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினேரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் எலையாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்ட அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தில் தன்னுடைய சகோதரன் லோத்து இருந்த ராஜ்யம், அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இத்தனை பேர் இப்போ ஞாபகம் வச்சுக்க முடியாது. லோத்து இருந்த ஊர் தோத்துருச்சு. அந்த லோத்து இருந்த ராஜாவுக்கு ஆப்போசிட்டாக வந்த எல்லா ராஜாக்களும் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு மனுஷன் 13ஆவது வசனத்தில் எபிரேயன் ஆகிய ஒரு மனுஷன் ஆபிராம் இடத்தில் அதை அறிவிக்கும்படியாக வந்தான். ஆபிராம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்ரேகோலுக்கு ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடக்கும்போது என்ன நடக்கும்னா, நம்ம எந்த பகுதியில் குடியிருக்கிறோமோ அவங்களெல்லாம் ஆண்டவருக்கு நேராக நடத்த முடியும். இங்கே இந்த மம்ரே என்று சொல்லப்படுகிற அவன் பக்கத்தில் இருந்த ஒரு ராஜா, சாதாரண அவனும் ஒரு ஆபிராமை போல ஒரு மனுஷன்தான். அவனோட சேர்ந்து லோத்து யார், மம்ரேக்கு லோத்துனா யாருன்னே தெரியாது. இப்போ லோத்துக்காக தான் இவங்க சண்டைக்கு போகிறாங்க. யாரோட? ராஜாக்களோட சண்டைக்கு போகிறாங்க. ராஜாக்களோட சண்டைக்கு போகணுன்னா என்ன வேணும்? நல்ல சரீர தகுதி வேணும், ஆயுதங்கள் வேணும், குதிரைகள் வேணும், எல்லா யுத்த கருவிகளும் வேணும். இப்போ சண்டை போகிறது யாரெல்லாம்னா, பாத்திரம் விளக்க தெரிஞ்சவன், வீடு கூட்ட தெரிஞ்சவன், ஆடு மேய்க்க தெரிஞ்சவன், மாடை பட்டிக்குள்ளே அடைக்க தெரிஞ்சவன், இவன் போகிறான் சண்டைக்கு. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மம்ரேக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, சரீரத்தில் இல்லாத தகுதியை ஆண்டவர் உண்டு பண்ணுறார். இப்போ சரீரத்தில் அவனுக்கு யுத்தத்தை குறித்த அறிவில்லை, யுத்தத்தை செய்வதற்கு குறித்த தகுதி இல்லை. ஆனால் இந்த ஆபிரகாம் தன்னுடைய தெய்வத்தை முழு மனதோடு ஆராதிப்பதினால், தன்னோடு கூட இருந்தவர்களும் அவன் செய்வதை போல செய்ததினால் நடந்தது என்ன? அவனை சுற்றி இருக்கிறவனு அவனுக்காக, உன்னோட கஷ்டம் என்னோட கஷ்டம், உனக்கு போனது எனக்கும் லாஸ் அப்படின்னு அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் உண்மையை ஆராதிச்சேன்னா அவங்களும் வருவாங்க. இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களும் வருவாங்க. ஐயா, உங்களுக்கு இழப்பாச்சுன்னா அது எங்களுக்கு இழப்பு, நாங்களும் வரோம், அவருக்காக யுத்தம் பண்ணுறோம், நம்ம சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம். நடந்தது என்ன? ஆண்டவர் அவங்கள கொண்டு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். 24வது வசனத்தில் சொல்கிறார், வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே. இவன் உடன்படிக்கையில் இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், சுற்றி பக்கத்து வீட்டுக்காரன், அந்நியன். நான் என்னைக்கு உண்மையாக அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்போது அவனும் வருவான், என்னோடு கூட யுத்தம் செய்ய வருவான். நானும் அவனும் சேர்ந்து தேவனுக்காக யுத்தங்களை செய்து வெற்றியை கண்டு கொண்டு பொக்கிஷங்களை சுதந்திரித்து கொண்டு பிரித்து கொள்கிற காலங்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றார் ஆபிராம், சொல்றாரு, வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கை மாத்திரம் வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக எழும்பும்போது
என்னோடு என்னை சுற்றி இருக்கிற அந்நியர்களும் தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுக்காக யுத்தங்களை செய்யும்படி என்னோடு கைகோர்த்து என்னோடு இணைந்து யுத்தங்களை செய்ய கர்த்தரால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக ஆராதிச்சு பாருங்க, உண்மையாக அந்த சபைக்கு வந்து பாருங்க, உண்மையாக இணைஞ்சு வேலை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ரட்சிக்க தெரிந்தெடுக்கப்படம் இட்ட இடம்தான் இந்த மம்ரே. இந்த இடத்துல என்னால் பேசுகிறதுக்கு சரியாக தெரியல பாஸ், எனக்கு சுவிசேஷம் சரியாக தெரியல, எனக்கு இந்த வேத அறிவு குறைவாக இருக்குது. உள்ளே வந்து உட்காரு, அவர் சொல்கிறத மட்டும் கேளு, அவர் சொல்கிறத மட்டும் செய்ய. உன் சரீரத்தில் உன்னை அறியாமையே உனக்குள்ள வேலைகளை செய்ய அவரால் முடியும். அவரால் முடியும். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமை கொண்டு, ஒரு சாதாரண 318 மக்களை கொண்டு ஒரு பெரிய பெரிய ராஜ்யங்களை வீழ்த்துவதற்கு ஆண்டவரால் முடியும்னா, உங்கள் கையில் ராஜ்யம் இருக்குதா? யார் கையிலாவது 318 பேர் இருக்கிறீங்களா? வச்சிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். உங்கள் கையில் இருக்கிற 1-2 பேரை வச்சு அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. அவர் சத்தத்தை கேளுங்க, சத்தத்தின் வெளிச்சத்தை பாருங்க, உங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மம்ரே சாதாரண ஒரு இடம் அல்ல. நீங்கள் ஆண்டவருக்காக எழுந்து வரும் பொழுது கர்த்தர் இந்த ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற இந்த சீமானை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தத்தை கேட்டு நடந்ததுனால் அந்த மம்ரேயில் கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல சுற்றி இருக்கிற எல்லாரும் அவரோடு கை கோர்த்து தேவனுக்காக யுத்தம் செய்வதற்கு ஆண்டவர் செஞ்சதை போல இன்னைக்கு உங்கள் ஏரியாக்களில், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஆண்டவர் அறியாத மக்கள், ஆண்டவரை பற்றி தெரியாத மக்கள், ஆண்டவரை குறித்து சிறிதளவும் அடையாளம் தெரியாதவர்கள், விரோதமாக இருக்கிறவர்கள், அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாக ஜெபிங்க, நீங்கள் உண்மையாக அந்த இடத்துல அவருக்கு ஆராதனை செய்யுங்க, பலி இடுங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. ஆட்கள் வராங்களோ வரலையோ அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். கர்த்தர் சூழ்நிலைக்கு எல்லாவற்றையும் மாறுதலாக முடிய பண்ணி, அதில் உள்ளேயும் ஒரு மாற்றம் வெளியே ஒரு மாற்றம், என்னை கொண்டுதான் உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு விஷயம் கூட நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் மகளும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும், உனக்கு அதை தருவேன், உனக்கு அதை தருவேன். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எந்தெந்த இடத்துல இருந்து எழும்புன ஆண்டவரே, ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்கறது மட்டும் அல்ல, எதுக்காக நீங்கள் இந்த வார்த்தை எனக்கு சொல்கிறீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க ஆண்டவரே, அதை அனலைஸ் பண்ணுகிற கிருபை எனக்கு தாங்க. அந்த மிஷனை நான் அறிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். நம்முடைய நிலைப்பாட்டில் நம்ம நிற்கும்போது, நம்முடைய மலைகளில் நம்ம நிற்கும்போது, ஒரு உயர்வான இடத்துல நிற்கும்போது நம்ம எவ்வளோ குறைவாக இருக்கிறோன்னு அப்படின்னு நம்ம கண்ணு தெரியாது. ஒரு உயர்விலிருந்து உங்களுடைய குறைவுகளையும் ஆழத்தையும் அகலத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கீழே இறங்கி வரும்போது தான் தெரியும் என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், என் குறைகள் எவ்வளவு மோசமானதாக இருக்குது, எவ்வளவு குறைவானதாக இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ எழுந்து அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கு, அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி அனலைஸ் பண்ணு, என்னுடைய வார்த்தையை அனலைஸ் பண்ணு, என்னுடைய வாக்கு தத்தத்தை அனலைஸ் பண்ணு, நான் உன்னை கொண்டு செல்ல விரும்புகிற அந்த காரியங்களை அனலைஸ் பண்ணு, உன்னை அனலைஸ் பண்ணு, உனக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறேன், எவ்வளவு முக்கியங்கிறத அனலைஸ் பண்ணு. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னும் எதிலிருந்தெல்லாம் எழுமணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு உதவி செய்யுங்க, நான் இன்னும் எதிலிருந்தெல்லாம் எழுமணும்னு நினைக்கிறீங்களோ உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியா எழும்பாததுனால, அந்த நிலைகளை முழுவதுமாக விட்டு கொடுக்காதனால, நம்மளால வீட்டுக்குள்ளேயே நம்மளால ஒரு பெரிய ஒரு சாட்சியை விளங்க பண்ண முடியாம இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே let this problem be changed. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு மம்ரேவை ஆதாயப்படுத்துவதற்கு முன்பாக நான் என்னுடைய வீட்டாரை ஆதாயப்படுத்தி கொள்ள தெய்வமே எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. உங்களை குறித்து என்ன குறித்து வெளியில 1000 சொல்லலாம். ஆனால் உங்க வீட்டில் வந்து உங்க பிள்ளைகள்கிட்ட கேட்கும் பொழுது, உங்க மனைவிட்ட கேட்கும் பொழுது, உங்க புருஷன்ட்ட கேட்கும் பொழுது, அங்கதான் சாட்சியே இருக்குது, அங்கதான் சாட்சியே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, let I be stand in your presence. ஆண்டவரே நான் எழும்ப உதவி செய்யுங்க, நான் எழும்ப உதவி செய்யுங்க, நான் எழும்ப உதவி செய்யுங்க. எந்தெந்த நிலைகளிலிருந்து எழும்ப தேவனே நீர் இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னும் வெளிச்சம் வரலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்குது, ஆனால் எனக்கு இந்த வெளிச்சம் என்ன சொல்கிறாருன்னு விளங்கிக்க முடியல, எல்லாம் பார்க்க முடியுது, ஆனால் இந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர் கடைசியாக சொன்னதுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சாதான் வெளிச்சம் தெரியும். அவர் சொன்னதுக்கு இது வரைக்கும் நம்ம கீழ்ப்படியலைன்னா அவர் சொல்கிறது ஒன்றுமே விளங்காது. கீழ்ப்படியாதவனுக்கு ஒன்றுமே விளங்காது, மூடனுக்கு ஒன்றும் விளங்காது. அவர் சொல்கிறத புரிந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கடைசியா அவர் என்ன சொன்னாரோ, கடைசியா உங்ககிட்ட அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரோ அதை நீங்களும் நானும் செய்தே ஆக வேண்டும். அங்கிருந்து தான் ஸ்டார்டிங்கே, அங்கிருந்து தான் ஆரம்பமே, அங்கதான் ஆரம்பமே, அங்கிருந்து தான் வெளிப்பாடே வரும், அங்கிருந்து தான் வெளிப்பாடே வரும். நீங்க வானத்தை பார்க்க வேண்டியதில்லை, அல்லது சுற்றி பார்க்க வேண்டியதில்லை, இல்ல டிவியை பார்க்க வேண்டியதில்லை, பெரிய தீர்க்கதரிசியை பேடி ஓடணுங்கிற அவசியம் இல்லை. வெளிப்பாடு எங்க இருக்குதுன்னு கேட்டேன்னா, அவர் கடைசியா சொல்லி 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 சலித்து போன காரியத்தை செய்ய ஆரம்பி, வெளிப்பாடு வரும். சொல்லி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பார், வெளிப்பாடு வரும். பெரிய தீர்க்கதரிசி வாயில வெளிப்பாடு, அவர் சொன்னதை முறைப்படி செஞ்சாவே வெளிப்பாடு, அவர் சொன்னதை முறைப்படி செஞ்சாவே ரகசியம் வெளிப்படும். ஓ நன்றி இயேசுவே. அந்த பலனை தாங்க, அந்த பலனை தாங்க, அந்த கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு யோனத்தான், ஒரு தாவீதை பாதுகாக்க அவனுடைய சிநேகம் காரணமாக இருக்குமே ஆனால், அதை காட்டிலும் உங்களையும் என்னையும் பாதுகாக்க விரும்புகிற, தன்னுடைய உயிரை குடித்து சிநேகிக்கிற அந்த இயேசுவின் வழிகாட்டுதல் எவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு சாதாரண மனுஷன் சொல்றதே இவ்வளவு ஆழமும் ஒரு வெளிச்சமும் கொண்டதா இருக்குமே ஆனால், தேவன் சொல்லுகிற காரியம் அது சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவர் சொல்ற விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்கள் கண்களை திறந்தருளுவீராக, எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. எழும்பணும், எழும்பினாதான் ஒரு மகிமையை பார்க்க முடியும், எழும்பினாதான் ஒரு மகிமையை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை போல நடந்து திரிந்து ஆக வேண்டும், நடந்து திரிந்து ஆக வேண்டும். ஆண்டவர்கிட்ட இந்த மாசத்துல ஒரு வைராக்கியத்தை கூட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு ஆபிரகாமால இந்த மம்ரேவை ஆதாயப்படுத்தி தன்னோடு கூட யுத்தம் பண்ண செய்ய முடியுமே ஆனால், அதே ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள வரட்டும். என்னை சுற்றி இருக்கிற மம்ரேக்கள் என்னோடு இணைந்து கிறிஸ்துவுக்காக 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 யுத்தங்களை செய்ய, ஆண்டவரே என் சகோதரன் மரித்து போகிறானே, இந்த லோத்து அழிந்து போகிறானே, இந்த லோத்தினுடைய வீடு அழிந்து போகிறதே என்று சொல்லி ஒரு அப்ராமால ஒரு யுத்தம் செய்ய முடியுமே ஆனால், அவனோடு கைகோத்த ஒரு மம்ரே யுத்தம் செய்ய முடியுமே ஆனால், we need that blessing. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், எங்க சபைக்கு வேணும், எங்க வீட்டுக்கு வேணும், எங்களுடைய பகுதிகளில் வேணும். அழிந்து போகிற லோத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய, யுத்தங்களை செய்யக்கூடிய மம்ரேக்கள் வேணும். எங்களோடு கைகோத்து இணைந்து நாங்களும் வருகிறோம். உம்முடைய வீழ்ச்சி எம்முடைய வீழ்ச்சி, உம்முடைய வருத்தம் எம்முடைய வருத்தம், உம்முடைய சோகம் எங்களுடைய சோகம் என்று சொல்லி ஒரு கூட்டம் எங்களை தேடி வர, தெய்வமே ஒரு இரக்கம் செய்வீராக, ஒரு இரக்கம் செய்வீராக, ஒரு இரக்கம் செய்வீராக. இந்த கடைசி நாட்கள்ல அப்படிப்பட்ட ஆண்டவரே விசுவாசத்தை கொண்டுள்ள பிள்ளைகள் வேண்டும். ஆண்டவரே விசுவாசத்தை கொண்டுள்ள பிள்ளைகள் வேண்டும். ஓர்பாலை போல அல்ல, உலகத்தை நாடி போகிறவர்கள் அல்ல. ஏன் விசுவாசம் உன்னுடைய விசுவாசம், ஏன் தெய்வம் உன்னுடைய
தெய்வம் என்று சொல்லி இணைந்து வருகிற, விடாப்பிடியாக நின்று போராட நினைக்கிற, வெற்றியை கண்டுகொள்ள விரும்புகிற ரூத் வேண்டும். சபைக்கு ரூத் வேண்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு மகிமையை பார்க்க ரூத் வேண்டும். ஒரு மகிமையை பார்க்க ரூத் வேண்டும். எந்தெந்த இடத்துல புறஜாதிகள் ஆண்டவரே வீழ்ச்சியில சிக்கிக் கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே இணைந்து கைகோர்க்க பெத்தேலுக்குள்ள வர நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. we are living in this place. நாங்க இந்த இடத்துல படுத்திருக்கிறோம். கம் ஆண்டவரே, அனுப்புங்க, ருச்சுகளை அனுப்புங்க, மம்ரேக்களை அனுப்புங்க. let them join hands. எங்களோடு கைகள் இணைக்கப்பட யுத்தங்களை செய்ய கானானை சுதந்தரிக்க எதிரி ராஜாக்களை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் நன்றி இயேசுவே. ஓ ரீகபலத ரிஷந்த ரீகலபா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே இந்த வழிகாட்டுதல் எது என் கூட இருக்கணும்? சும்மா பெருக்கும் எண்ணிக்கையெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்புகிற 300 பேர், நீங்கள் விரும்புகிற அந்த 300 பேர் ஆண்டவரே எது என் கூட இருக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அது போகட்டும். அது போனாதான் வெளிச்சமே வரும். முதல் காரியம் வெளிச்சம் உங்கள் கண்களில். அவர் சொல்கிற வார்த்தையின் வெளிச்சம் வேண்டுமென்றால் கடைசியாக அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படி. ரெண்டாவது, வெளிச்சம் வர வேண்டுமென்றால் உன் கூட இருக்கிற தேவையில்லாத லோத்துகளை வெளியே தூக்கி எறியணும். யோனாக்களை வெளியே தூக்கி எறியணும். சோத்திரம். அவன் போக வேண்டிய பாதை வேற பாதை. ஆனால் நம்மளோட நம்ம வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் சோத்திரம் ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியங்களுக்கு தடையாக நின்று அநேக இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற யோனாக்களை வெளியே தூக்கி எறிவீராக. ஆண்டவர் லோத்துகளை வெளியே தூக்கி எறிவீராக. கேளுங்க, என் வாழ்க்கையில் நான் வளரக்கூடாதபடிக்கு, நான் அந்த மேன்மையில் நடக்கக்கூடாதபடிக்கு, பழகி பெருகக்கூடாதபடிக்கு, அது எவ்வளோ பெரிய ரத்த உறவாக இருந்தாலும் சரி, இஸ்மவேலை வெளியே அனுப்பிதான் ஆகணும். வெளியே போனாதான் மகிமையை பார்க்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த 3 கேரக்டரை தூக்கி வெளியே எறிஞ்சுதான் ஆகணும். அது உன்னுடைய சொந்த ரத்த உறவாக இருந்தாலும் சரி, அது உன் சொந்த ரத்தமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்னன்னா, அவனை நீ வெளியே தூக்கி எறிஞ்சன்னா மட்டும்தான். அவன் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இல்லாமல் நம்ம படகுல ஏறிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறானா, அவனை வெளியே தூக்கி போடு. ஆண்டவர் எப்படி அவனை தூக்கி போடுறது? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போடியா வெளியே. அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பாரத்தோடு கேளுங்க. ஐயா, இந்த 3 கேரக்டரை இன்றைக்கி இந்த மாதம் நம்ம தூக்கி எறிஞ்சே ஆகணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த 3 கேரக்டரை இன்றைக்கி போய் வாசிங்க. நீங்கள் வாசிக்கும் போதே உங்களோட பேசுவார். அவருக்கு அந்த வழிகாட்டுதலை, உங்கள் வாழ்க்கைக்குரிய வழிகாட்டுதலை தருவார். உன்னால் ஏன் அடுத்த நிலைக்கு போக முடியலன்னா, இந்த 3 பேர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த 3 பேர் உள்ளே உட்காந்து உன் வாழ்க்கையும் உன்னுடைய தரிசனத்தையும் உன்னோடு கூட ஆண்டவர் நடக்க விரும்புகிற கூட்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவங்கள வெளியே தூக்கி எறிந்து பார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செஞ்சதை போல அவரே ஒரு புயல் அனுப்புவார். அதுவே தானாக போகும். அல்லது நீயே தூக்கி எறிய வேண்டியதாக இருக்கும். யோனாவை அவங்க தான் தூக்கி எறிஞ்சாங்க. ஸ்தோத்திரம். லோத்து அதுவே போயிடுச்சு. யோனாவாக இருந்தால் நீங்கள் தான் தூக்கி எறிஞ்சாகணும். ஐயா, அதுக்கு நான் ஆண்டவர் தான் உங்களுக்கு பலனை தரணும். கேளுங்க, ஆண்டவரே, இஃப் இட் இஸ் ஜோனா ஹெல்ப் அஸ் டு த்ரோ அவே. ஆண்டவர், இஃப் இட் இஸ் லாட், ஆண்டவர் ஹெல்ப் அஸ் டு ரிமூவ் இட் அவே. ஆண்டவர், அதை எங்களை விட்டு விலகி போக செய்யுங்க. யோனாக்களாக இருந்தால் தூக்கி எறிகிற பலனை தாங்க. லோத்தா இருந்தா ஆண்டவரே அது தானா போகட்டும். இஸ்மவேலா இருந்தா ஆண்டவரே கர்த்தாவே ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க. கேளுங்க, ஆண்டவரே, ஒரு சில காரியத்துக்கு ஜெபம் பண்ணாதான் வேலையாகும். ஒரு சில காரியத்தை நினைக்காம இருக்கணும்னா ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில காரியத்தை ஆண்டவரே இந்த இஸ்மவேலை நினச்சிக்கோங்கன்னு சொன்ன அந்த சாதாரண விண்ணப்பம் இன்னைக்கு வரைக்கும் அது பேசிக்கிட்டு இருக்குது. ஐயா, நீங்கள் நினைக்கிறீங்க இது என்ன ஆகும் ஏதாகும், அது வெளியே போனாதான் உனக்கு எனக்கு ஆசீர்வாதம், அதை நம்மளை விட்டு போனாதான் உனக்கு எனக்கு ஆசீர்வாதமே. ஆண்டவரே, இந்த இஸ்மவேல்களை வெளியே அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுவோம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை நான் தருவேன்.